வணக்கம் உறவுகளே. புதுச்சேரி 10 ரூபா சட்ட இயக்கத்துடைய நிறுவனர் ரவி என்கின்ற ரகுநாதன். மக்களே, நீங்க பார்க்கக்கூடிய இடம் அரியாங்குப்பம் தொகுதி செட்டிக்குளம் பகுதி. இந்த பகுதியில கடந்த வருடம் ஏப்ரல் 23ஆம் தேதி இந்த ஆலயத்தை இடிக்கப்பட்டது. இந்த சுயம்பு புற்றுக்கோயிலை இடிக்கப்பட்டது. எதற்கு? ரெஸ்டோபார் கலாச்சாரத்துக்கும் பார்க்கிங் வசதிக்காக. மக்களே, எத்தனை ஆலயங்கள் சாலையில் இருக்கிறது. கோயிலை இடித்தார்கள். இப்போ இன்று இரவு துர்க்கை சிலையை கொள்ளையடிக்கப்பட்டது. பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறை சாமி கழுத்தில் இருந்த தங்க தாலியை அறுத்து சென்றது. பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இந்த அரசு கோயில் சொத்தை கொள்ளையடிக்கிறது, கோயிலை இடிக்கிறது, நீண்ட காலம் குடியை கிடைக்கிறது. எதற்கு? ரெஸ்டோபார் கலாச்சாரத்துக்காக. இந்த என்ஆர் ஆட்சி புதுச்சேரிக்கு தேவையா? மக்களே, என்ஆரே சொல்லி இருக்கிறார், சுற்றுலாவுக்கு தகுந்த போல் ரெஸ்டோபார்களை உருவாக்கப்படும். ஆன்மீக என்று சொல்றாங்க. ஆன்மீக தளத்தை அடிக்கக்கூடிய அரசும் இந்த என்ஆர் பிஜேபி அரசு தான். மக்களே, இந்த அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் தாடிபாஸ் என்ற தட்சிணாமூர்த்தி சுயம்பு புற்று கோயிலை இடித்தாரு. என் சாலையில் எத்தனை கோயில்கள் இருக்கிறது? இடிக்க வேண்டியதானே? எத்தனை ஆக்கிரமிப்புகள் இருக்கிறது? இடிக்க வேண்டியதானே? சாலை விரிவாக்கம் சொல்லி ஏமாத்தினீங்களே. சாலை எங்க இருக்குது பாருங்க மக்களே. சாலை எங்க இருக்கிறது? இந்த ஆன்மீகம் எங்க இருக்குது? இங்க இருந்த வீடுகள் எங்க இருந்தது பாருங்க. ஏன்னா இந்த அரசு ரெஸ்டோபாருக்காக எந்த கேடுகட்டை செயலையும் செய்யக்கூடிய ஒரு அரசு தான் இந்த என்ஆர் அரசு. பொய்யே சொல்லி தெரியக்கூடிய அரசு தான் இந்த என்ஆர் அரசு. பாதுகாப்பற்ற அரசு. மக்களே, காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் பேரு, திருடர்களை பிடிக்கணும் என்று பேரு. ஆனா காவலர்களை தாலியா எடுத்த சம்பவம் புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியில் தான் நடக்கும். உரிமையை கேட்க வந்தா சிறையில் அடைக்கிறாங்க. நான் கடந்த வாரம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்றேன், சார் திருவிழா வரும்போது படாசி எல்லாம் கொளுத்து போடுறாங்க, இங்க உயிர் விபத்து ஆகி போச்சுன்னா என்ன சார் பொறுப்புன்னு கேட்டேன். என்னங்க இப்படி சொல்றீங்கன்னு கேட்டாரு. அது சம்பவத்தை வீடியோ எடுத்து அனுப்புனேன். எங்களுக்கு பேரிடர் கால மீட்பு பணிதான், எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, காவல்துறை தான் போய் புகார் கொடுக்கணும். மாவட்ட ஆட்சியருக்கு என்ன பொறுப்பு என்பதே தெரியாமல் ஒரு மாவட்டத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். இந்த மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து சம்பவத்துக்கும் மாவட்ட ஆட்சியர் தான் பொறுப்பு. எந்த அளவிற்கு ஒரு நிர்வாக திறமையற்ற இந்த என்ஆர் பிஜேபி அரசு. மக்களே, நீங்களே பாருங்க. இந்த நேற்று இரவு துர்க்கை சிலை திரும்பி வைக்கிறாங்க. அப்ப படுத்துக்கணும் தூங்கினா இன்னைக்கு சிலையை திருடுவாங்க, நாளைக்கு எங்களை கொளுத்துட்டு கூட போவாங்க. அந்த அளவிற்கு ஒரு பாதுகாப்பற்ற அரசு, மோசமான அரசு இந்த என்ஆர் அரசு. என்ஆர் சட்டமன்ற உறுப்பினர் தாடிபாஸ் என்ற தட்சிணாமூர்த்தி காவல்துறை அவர் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார். புதுச்சேரியிலுடைய அரசு இயந்திரங்கள் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆனால் தனிமலை அந்தஸ்து கேட்டு ஊரை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள் இந்த என்ஆர் பிஜேபி அரசு. மக்களே, சிந்தித்து பாருங்கள். இன்று சிலை எடுப்பார்கள், நாளைக்கு நம்ம குடியை கெடுப்பார்கள். ரெஸ்டோபார் கலாச்சாரத்துக்காக இந்த என்ஆர் அரசு எதையும் செய்யும் என்பதை பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.